guys, welcome back to channel. Hope you are doing good guys. இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்ப சிம்பிளா தக்காளி சாதம் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுவும் குக்கர் இல்லாம விசில் விடாம நம்ம பேன்லயே கடகடன்னு எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த தக்காளி சாதம் பண்ணுறதுக்கு முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 2 சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், 1 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயம், கூடவே 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 20 பல்லு பூண்டு நல்லா க்ரஷ் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்த இந்த வெங்காயம் பூண்டு எல்லாமே இந்த மாதிரி லைட்டாக கலர் மாறி வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் அண்ட் 1/4 டீஸ்பூன் அளவு பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க. இது கூடவே பழுத்த தக்காளியாக இருந்தால் ஒரு 5-6 பழுத்த தக்காளியை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. கூடவே இந்த தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு சால்ட்டோ அல்லது கல்லுப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்ட பிறகு தண்ணி எதுவும் சேர்க்காம ஒரு மூடி போட்டு கரெக்டாக ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா மூடி ஓப்பன் பண்ணி பார்த்தா தக்காளியிலேருந்து நிறைய தண்ணி விட்டுருக்கோங்க. இந்த தண்ணியிலேயே தக்காளி நல்லா குக் ஆகிடும். ஸோ கரண்டியை வச்சு நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. மேஷ் பண்ணி விட்டுட்டு திரும்பவும் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் குக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு அண்ட் தக்காளியுமே நல்லா குக்காகி வந்திருக்கு. இப்போது கடைசியாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மேகி மசாலா மட்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரே ஒரு லஞ்ச் பாக்ஸ்க்கு மட்டும் தான் தக்காளி சாதம் மிக்ஸ் பண்ண போகிறேன். அதனால் தொக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சமாக மாற்றி வச்சுட்டு அந்த தொக்கை சப்பாத்திக்கு தொட்டுக்க போகிறேன். ஸோ இப்போது நல்லா உதிரி உதிரியாக வடித்து வச்சுருக்க சாதத்தை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்ட பிறகு இப்போவே உப்பு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கம்மியாக இருந்தால் இப்போவே சேர்த்து திரும்பவும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான ரொம்ப சிம்பிளான தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. இப்போதெல்லாம் தக்காளி ரேட்டு ரொம்ப கம்மியாக விற்கிறதுனால கண்டிப்பாக அடுத்த முறை தக்காளி வாங்கி இந்த மாதிரி ஒரு சிம்பிளான தக்காளி சாதத்தை செஞ்சு பாருங்கள். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி தக்காளி தொக்கை செஞ்சுட்டு இந்த தொக்கை இட்லி, தோசை, சப்பாத்தி இல்லைனா ஆப்பத்துக்கு சைடிஷாக வச்சு சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி குக்கிங் வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.